preamble of the constitution. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றத நீங்கள் இந்த பாலிட்டி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் கூட சொல்லியிருப்போம். ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் இனிஷியலாக அடாப்ட் பண்ணும்போது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ரியாம்பிள் 395 ஆர்டிகல்ஸ் 8 ஷெடியூல்ஸ் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றதான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த சுப்ரீம் டாக்குமெண்ட் அப்படின்ற லீகல் டாக்குமெண்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ப்ரிஃபேஸ். ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் தான். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன சொல்றாங்க டெஃபினிஷன் சொல்லணும்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லலாம், இல்ல ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரிஃபேஸ் ஒவ்வொரு புக்லயும் ப்ரிஃபேஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ற புக்ல இருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் தான் இந்த ப்ரியாம்பிள், இல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ரியாம்பிள் வந்து ஈவன் தோ நம்ம கான்ஸ்டியூஷன்ற புக்ல ஃபர்ஸ்ட் இருந்தாலும் ஸோ இது வந்து லாஸ்டா தான் வந்து இதை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணி இதை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே. ஸோ எல்லா கான்ஸ்டியூஷனும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ரியாம்பிள் அப்படின்ற இந்த ஒரு ப்ரொவிஷனை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதான் ஓகேவா இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கிறிஸ்பாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நீட்டாக எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகே. இந்த ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி தான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ வந்து நீட்டாக எல்லாமே நோட்ஸ் எழுதுங்க. எல்லாத்தையுமே வாட் எவர் இட் இஸ் இன் போர்ட் அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் பொறுமையாக வீடியோ எந்த ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீட்லேயே பாருங்கள். ஓகேவா. சரி. ஓகே. ஸோ வந்து ஓகே. ஸோ இந்த ப்ரியாம்பிள் இப்படிப்பட்ட ப்ரியாம்பிள் வந்து எங்கேருந்து வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ எங்கேருந்துன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து தான். ஓகே. ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 9, 1946 தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும். டிசம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பிரசிடென்டான ராஜேந்திர பிரசாத் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க டிசம்பர் 11. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு வந்து மூவ் பண்ண ரெசல்யூஷன் தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் முதல் ரெசல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். ஜவஹர்லால் நேரு தான் இதை மூவ் பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. ஸோ டிசம்பர் 13, 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஜவஹர்லால் நேருவால கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றத வந்து எனக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ்டு பை த ஓகே பாஸ்ட் பை ஜவஹர்லால் நேரு. ஜெய் நேருனா ஜவஹர்லால் நேரு. எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது டிசம்பர் 13, 1946. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். ஓகே. சரி. ஓகே. இங்கே ப்ரியாம்பிள்ன்ற போது ப்ரியாம்பிள்னா என்ன, அப்புறம் எங்கே இருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னாலோ ரிமூவ் பண்ணணும்னாலோ இல்லை ஆல்டர் பண்ணணும்னாலோ இட் கேன் பி டன் ஒன்லி பை த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரியாம்பிள ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அமெண்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு 3 வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம். ஓகே. 3 வேர்டை. ஸோ என்னன்னா அது சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற இந்த 3 வேர்டை மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ப்ரியாம்பிள். லிட்ரலாக நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ப்ரியாம்பிள்ன்ற ஹெட்டிங்கோட இதுதான் வந்து இருக்கும். ஓகே. ப்ரியாம்பிள்னு ஹெட்டிங் போட்டு ஸோ இதுதான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு இருக்கு. வி அப்படின்னா நம்ம. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம கிட்ட இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பீப்புள் கிட்டேருந்து தான் இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க? பீப்புள் கிட்டே தான் எடுக்கிறாங்க. ஸோ அது கூட கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே. ப்ரியாம்பிள் வந்து பவரை எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா பீப்புள் கிட்டே இருந்து தான் எடுக்குது. ஓகே. ஓகே. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பவரை எங்கேருந்து வீல்டு பண்றாங்க ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள் கிட்டே இருந்து தான் வீல்டு பண்றாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஹேவ் solemnly resolved to constitute India into a ஓகே இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ நீங்க இதை அப்படியே சொல்லி பார்த்து ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. இல்லை ட்ரிபிள் எஸ்
DR அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர். ஓகே, சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட்டும் இந்த செக்யூலர் அப்படின்ற வேர்டும் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் ரெண்டுமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண வேர்ட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இந்த வேர்டு இருந்திருக்காது. ஓகே, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டும் இருக்காது, செக்யூலர்ன்ற வேர்டும் இருக்காது. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்றது தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்த ரெண்டு வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம், சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர். ஸோ இப்போ வந்து இந்த 4 வேர்டை கொடுத்துட்டு 3 2 5 வேர்டை கொடுத்துட்டு ஸோ ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க, பிரியாம்பிள்ல எந்த ஆர்டர்ல சொல்லியிருக்காங்கன்றதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ SSSDRன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஓகே, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எங்கே இருந்து பவர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து கான்ஸ்டியூட் இந்தியா இந்தியா இந்தியாவை என்ன மாதிரி இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, நேச்சர் ஆஃப் இந்தியாவை சொல்றாங்க. இந்தியாவோட நேச்சர் என்ன, சாவரின். ஓகே, சாவரின். சோஷியலிஸ்ட், சோஷியலிசம் பேஸ் பண்ணி இருக்கும். செக்யூலர், மதசார்பற்ற இந்தியா. டெமோக்ராட்டிக், மக்கள் மக்களாட்சி அப்படின்றது. ரிபப்ளிக் அப்படின்னா எலெக்டட் ஹெட் வந்து பாத்தீங்க, ஹெட் வந்து எலெக்டடா இருப்பாங்க. ஓகே, சோ அதெல்லாம் சொல்றாங்க. சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்றது நேச்சர் ஆஃப் இந்தியாவை சொல்றாங்க. சோ அடுத்தது அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன். ஓகே, செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன். என்னத்தை செக்யூர் பண்ண போறாங்க, சிட்டிசன், எல்லா சிட்டிசனுக்கும் செக்யூர் பண்ண போறோம். என்னத்தை, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஓகே, சோ இதான். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பவர் எடுக்கிறோம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அடுத்தது என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேச்சர் என்ன, சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சோ அண்ட் செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன். என்னென்ன செக்யூர் பண்ண போறாங்க சிட்டிசனுக்கு, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சோ அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜஸ்டிஸ் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, சோஷியல் ஜஸ்டிஸும் இருக்கும், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எல்லாமே. ஓகே, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது சமூக நீதி. ஓகே, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு நாட்டோட வளம் அப்படின்றது எல்லாருக்கும் சமமா பகிர்ந்தளிக்கப்படணும். ஓகே, சோ அதான் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து என்ன, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். எல்லாருமே எல்லா கவர்மெண்ட் போஸ்டிங்க்கும் நம்ம வந்து எலிஜிபிள், கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்றது இட் இஸ் ஓபன் டு ஆல். ஓகே, ஹெரிடிட்டரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஓகே, சோ அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் தான். எல்லாருக்கும் வாக்குரிமைன்றது கொடுக்குறாங்களே. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லிமிடெட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளில 389 மெம்பர்ல எப்படி எலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட். சோ பார்ட்லி எலெக்டடும் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். சோ அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ன்றது எப்படி நடக்கும், ப்ரொவின்சஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இன்டைரக்டா கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளில எலெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ப்ரொவின்ஸ்க்கு எப்படி ஆல் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிடெட் பிரான்ச்சைஸ் மூலமா வந்திருப்பாங்க. பேஸ்ட் ஆன் டாக்ஸ் பே பண்றவங்க, ப்ராப்பர்ட்டி பே பண்றவங்கன்னு சொல்லி அந்த லிமிடெட் பிரான்ச்சைஸ் பார்த்தோம். சோ இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்றது எல்லாருக்குமான வாக்குரிமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. சோ ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோ அப்புறம் லிபர்ட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம். ஓகே, லிபர்ட்டினாலே சுதந்திரம், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. சோ லிபர்ட்டி அப்படின்றது என்னன்னா லிபர்ட்டி கொடுக்குறாங்க, தாட், நம்ம என்ன வேணா சிந்திக்கலாம். ஓகே, லிபர்ட்டி ஆஃப் தாட். எக்ஸ்பிரஷன். ஓகே, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஓகே, சோ எந்த மத நம்பிக்கையும் வச்சுக்கலாம், நம்ம வர்ஷிப் எந்த கடவுளையும் கும்பிடலாம் அப்படின்ற இந்த ஒரு செக்யூலர் நேச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் இது வந்து செக்யூலர் நேச்சரையும் சொல்லுது. அண்ட் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாமும் சொல்றது. ஓகே ஓகே, சோ liberty of thought, expression, belief, faith and worship. Okay, so equality அப்படினு வரும்போது equality of status and opportunity and promote among them all. Okay, equality of status and opportunity, equal status, right to equality னு சொல்றோம்ல, article 14, 15, 16, 17, 18 வரைக்குமே இருக்குல, அது right equality தானே. 14 ல equality before law, 15 ல prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth, 16 ல equality of opportunity in matters of public employment, 17 ல abolition of untouchability, 18 ல ஷார்ட் டைட்டில்ஸ் பத்தி சொல்றது. ஓகே, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈக்குவாலிட்டியை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க. ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். ஓகே, ஃப்ராட்டர்னிட்டின்னு வரும்போது டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியும் அஷ்யூர் பண்றாங்க. ஓகே, ஸோ இஷ்டத்துக்கு வந்து எப்படி வேணா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு டிக்னிட்டின்றது இருக்கு. ஓகே, எல்லாரையும் ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். ஓகே, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கும் போது நம்ம ஈவன் தோ இந்தியான்றது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழி வாரியா, லாங்குவேஜ்
அண்ட் கல்ச்சர் பேஸ்டாக ஓகே. ஸோ ரேஸ் பேசிஸில் பல ரேசஸ்லாம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா இந்தியன் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்றதுல வந்து நம்ம ஒன்று கூடிடுவோம் ஓகேவா. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், அதான் அந்த பிரதர்ஹுட் சகோதரத்துவம்னு சொல்கிறது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிறது, we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, okay, and to secure all its citizens justice, liberty, equality, fraternity. justiceல socio economic political, libertyல வந்து என்ன thought expression, belief, faith and worship, அப்புறம் equalityல வந்து status and opportunity and promote among them all, அப்புறம் fraternityல assuring the dignity of individual, unity and integrity of nation அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, in our constituent assembly this 26th day of November 1949, அதாவது நவம்பர் 26 1949ல கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில இதை நம்ம அடாப்ட் பண்றோம். ஸோ அடாப்ட் பண்ண டேட் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அடாப்டட் கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா இந்த டேட்ல தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க, அடாப்டட் enacted and to give to ourselves this constitution அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேட்டை வந்து லாஸ்ட் லைன்ல சொல்றாங்க ஓகே. ஸோ அதான் ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரியாம்பிள்ல படிச்சதையே தான் பார்க்க போறோம் ஓகே. என்ன 4 காம்பனன்ட் தான் இருக்கு பிரியாம்பிள்ல ஓகே. பிரியாம்பிள்ல 4 பிரிக்கலாம். சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்ல, we the people of India have solemnly resolved to constitute அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ we the people of India அப்படின்ற சோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க ஓகே. இந்த we the people of India அப்படின்றது பவரை வந்து பீப்புள் கிட்ட இருந்து நம்ம வீல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்றது சோர்ஸ் ஓகே. அத்தாரிட்டிக்கான சோர்ஸ் பீப்புள் தான் ஓகே. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஓகே பார்த்தோம். we the people of India have solemnly resolved to constitute India into a என்னன்னு பார்த்தோம், இந்தியாவை என்ன மாதிரி sovereign, socialist, secular, democratic republic. ஸோ அதுதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்படின்றது sovereign, socialist, secular, democratic, republic ஓகேவா. ஸோ இதான் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்படின்றது இதுதான் ஓகேவா. ஸோ அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனோட நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அண்ட் டு செக்யூர் அமங் and to secure all its citizens பார்த்தோம்ல, and to secure we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure it among its citizens அப்படின்னு சொல்லி பார்த்தோம். and to secure its citizens all என்னென்ன பார்த்தோம், செக்யூர் பண்ணுவாங்க சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா justice, liberty, equality, fraternity. ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்யூர் பண்ண போறாங்க சிட்டிசன்ஸ்க்கு ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கான்ஸ்டியூஷனோட நோக்கம் வந்து ஜஸ்டிஸ் செக்யூர் பண்றது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் சிட்டிசன்ஸ் கொடுக்கறது தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். டேட் ஆஃப் அடாப்ஷன் லாஸ்ட் லைன் பார்த்தோம்ல, டேட் ஆஃப் அடாப்ஷன் என்ன, நவம்பர் 26 1949 தான் டேட் ஆஃப் அடாப்ஷன். ஸோ இதான் வந்து பிரியாம்பிளோட 4 காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. ஓகே. ஸோ அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாவரின் நம்ம ஒரு வேர்டு பார்த்தோம், சாவரின். ஸோ சாவரின் அப்படின்னா என்ன, இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இந்தியா வந்து அவங்களோட டிசிஷனை அவங்களாவே எடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஓகே. ஸோ இந்தியான்றது ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி ஓகே, இண்டிபெண்ட் கண்ட்ரி ஓகே. ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க, இட் கேன் டேக் இட்ஸ் ஓன் டிசிஷன், ஓனாக டிசிஷன் எடுக்கலாம் ஓகே, ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த சாவரின் அப்படின்றது ஓகேவா. ஸோ யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை இந்தியா அப்படின்றது, தன்னிச்சையாக அவங்களே அவங்களோட அந்த கண்ட்ரிக்கான டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதா சாவரின். அப்புறம் சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்ன, சோஷியலிஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண வேர்டு ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து 1955லேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆவடி செஷனில் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆவடி செஷனில் சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்றதுல ஓகேவா, சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காங்கிரஸ் வந்து ஆவடி செஷன்லேயே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ சோஷியலிசம், சோஷியலிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல வேர்டாக ஆட் பண்ணாலும் ஆனால் ஆல்ரெடி வந்து டிபிஎஸ்பி அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. சோஷியலிசம் கோட்பாடுகள் தான் வந்து டிபிஎஸ்பியில் அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சோஷியலிஸ்ட் அப்படின்றது சாவரின், சோஷியலிஸ்ட். செக்யூலர் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவோடது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
பாசிட்டிவ் செக்யூலரிசம். இந்த கீவேர்ட்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ செக்யூலர் அப்படின்றது கீழே நீங்கள் வந்து சப்போஸ் மெயின்ஸ் எழுதும் போது எழுதிங்கன்னா பாசிட்டிவ் செக்யூலரிசம் அப்படின்ற வேர்டு இருக்கணும். அதாவது எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்றதான் பாசிட்டிவ் செக்யூலரிசம்கான மீனிங். ஜென்ரலாக செக்யூலரிசம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கெலாம் என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறதா செக்யூலரிசம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து என்ன சொல்றாங்க, பாசிட்டிவ் செக்யூலரிசம், அதாவது ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது மாதிரி சொல்லல, எல்லா ரிலீஜனையும் ஒன்னா ட்ரீட் பண்றது தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது எல்லா மதத்தையும் சமமா நடத்தணும் அப்படின்றதான் இந்த செக்யூலரிசம், நம்ம இந்தியாவோட செக்யூலரிசம்கான மீனிங். ஓகே, பாசிட்டிவ் செக்யூலரிசம்ன்றதுக்கான மீனிங் அதான். ஓகே, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு ஆல் ரிலீஜியன்ஸ். ஓகேவா? ஓகே. சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர். அப்புறம் டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன? இந்த நான் எழுதுற கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்றது என்ன? டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. ஸோ அந்த டெமோக்ரஸி அப்படின்றது எப்படி இருக்கலாம்? உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கு. எய்தர் வந்து டைரக்ட் டெமோக்ரஸியா இருக்கலாம், இல்ல இன்டைரக்ட் டெமோக்ரஸியா இருக்கலாம். டைரக்ட் டெமோக்ரஸினா ஒவ்வொரு டைமும் மக்கள்கிட்டயே வந்து ஒப்பீனியன் கேட்கறது. ஓகே. ஸோ அது நம்ம டீடைலா போவோம்னா, நம்ம யூஸ் பண்ற டெமோக்ராட்டிக், இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய டெமோக்ராட்டிக் என்னன்னா indirect parliamentary democracy. So okay, indirect parliamentary. Indirect அப்படினா என்ன? மக்களால நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ எலெக்ட் பண்றோம், எம்எல்ஏவையோ எம்பியோ எலெக்ட் பண்றோம், அவங்க வந்து நமக்காக சட்டம் போடுறாங்கல்ல. ஸோ அதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றது. ஓகே. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸினா ஒவ்வொரு சட்டம் போடும்போது மக்களே ஒவ்வொரு பில் சட்டத்துக்கும் ஓட்டு போடுவாங்க. இங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரதிநிதி, நம்மளால ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த லோக்சபாக்கோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கோ அனுப்புறோம். ஸோ அவங்க வந்து நமக்காக சட்டம் இயற்றுறாங்கல்ல. ஸோ அதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றது. ஸோ பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அப்படின்றது பார்லிமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் இந்தியான்றது வந்து இன்டைரக்ட் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக். அப்புறம் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா என்ன அர்த்தம்? ரிபப்ளிக் அப்படின்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. ஹெட் ஆஃப் கண்ட்ரி வந்து எப்படி இருக்கணும்னா ஹெரிடிட்டரி பொசிஷனா இருக்காங்களே அவங்கலாம் வந்து ரிபப்ளிக்ன்ற மாதிரி வர மாட்டாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்டடா இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ இந்த எலெக்ஷன்றது வந்து டைரக்ட் எலெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் எலெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு எலெக்டட் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ஹெட்டாக இருந்தாருன்னா அதை வந்து நம்ம ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அப்புறம் என்ன? லிபர்ட்டிக்கு முன்னாடி ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்லி. ஸோ அதை நான் அப்பவே சொல்லியிருப்பேன். சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது எல்லாரையும் சமமாக நடத்தணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு நாட்டோட வளத்தை வந்து எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது எல்லா பப்ளிக் ஆஃபீஸும் எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கணும், யாருமே ஹெரிடிட்டரி பொசிஷன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ் அப்படின்றதும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ல தான் வரும். ஓகே. ஜஸ்டிஸ்க்கு அப்புறம் லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டின்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த், பிலீஃப் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம பிரியாம்பிள்லே பார்த்தோம் லிபர்ட்டி. ஸோ அப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18. ஸோ இது எல்லாமே ஈக்குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். 15 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேசஸ், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ அடுத்து 16ன்றது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 17ன்றது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. 18ன்றது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அதெல்லாம் தான். ஸோ ஈக்குவாலிட்டி. ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது ஒரு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஓகே. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும் போது இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்றது டெரிட்டோரியலாகவும் சரி, டெரிட்டோரியலாகவும் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே நாடாக இருக்கும். அண்ட் சைக்காலஜிக்கலாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த ஃப்ராட்டர்னிட்டியில் சொல்லக்கூடிய ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான அந்த டேர்ம்ஸ் இன் பிரியாம்பிள். ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிளில் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரியாம்பிளோட இருக்கக்கூடிய கேசஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ
என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருபாரி கேஸ், பெருபாரி யூனியன் கேஸ். ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ். அப்புறம் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். ஓகேவா. ஸோ இது வந்து 1960. இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே போதும், எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மெயின்ஸாக இருந்தாலுமே அது போதும். ஸோ இந்த கேசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பிரியாம்பிள் அப்படின்றது ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இந்த பிரியாம்பிள் அப்படின்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா இல்லை கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின். பிரியாம்பிள்ன்றது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லை கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஓகேவா எல்லாருக்கும். ஸோ அந்த டவுட்டை வந்து டவுட்டுக்கான சொல்யூஷன் கொடுக்குறது தான் இந்த கேசஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேஸில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா பிரியாம்பிள்ன்றது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் அசிஸ்ட் in interpreting the constitution இந்த வேர்ட் இது யூஸ் பண்ணிருப்பாங்க. இது அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. பிரியாம்பிள் அப்படின்றது இட் ஓகே கலர் கூட மாத்திக்கிறேன். ஓகே இப்போ விசிபிளா இருக்கான்னு பாருங்க. ஓகே. ஸோ பிரியாம்பிள் அப்படின்றது இட் அசிஸ்ட் இன் இன்டர்பிரேட்டிங் த என்னாச்சு மை காட் பிரியாம்பிள்ன்றது அசிஸ்ட் இன் த இன்டர்பிரேட்டிங் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு மீனிங் ப்ராப்பராக கன்வே ஆகாமல் இருக்கும், புரியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷனை படித்து இன்டர்பிரேட் பண்ணுறது, படித்து புரிஞ்சுக்கிறது, அதோட மீனிங்கை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பிரியாம்பிள் அப்படின்றது இப்படி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா preamble is not a part of constitution, is not part of constitution னு சொல்லிருப்பாங்க. ஓகே. preambleன்றது it is not a ரெண்டே பாயிண்ட் தான். பெருபாரி யூனியன் கேஸ் 1960 ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1960ல என்னென்ன கேட்பாங்கன்னா preamble ரிலேட்டடான கேசஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆப்ஷன்ல கொடுத்து பெருபாரி, கேசவானந்த பாரதி, எல்ஐசி ஆஃப் இந்தியா அப்படின்றதுல கொடுத்து கேட்கலாம். ஓகே. ஸோ அது மூணுமே வந்து பிரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ் தான். அது ஒன்று. அப்புறம் எந்த வருஷம் பெருபாரி யூனியன் கேஸ்ன்னு கேட்கலாம் 1960. அப்புறம் அந்த பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரியாம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆம்பிகுவஸ்னா டவுட்டான இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு சரியாக புரியல அப்படிங்கிறது ஆம்பிகுவஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுக்காக தான் பிரியாம்பிள் இருக்கு. அதுக்கு ஆனால் வந்து பிரியாம்பிள்ன்றது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னு சொன்னது தான் இந்த பெருபாரி யூனியன் கேஸ். ஓகேவா. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட் தான் பிரியாம்பிள். ஓகேவா. கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட் தான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பிரியாம்பிள் செட் ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல பிரியாம்பிளையும் நீங்க அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இட் ஷுட் நாட் வயலேட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரியாம்பிள்ன்றது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் பார்ட் 20 ஆர்டிகல் 368ல பார்த்தோம்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி அமெண்டட். ஸோ பிரியாம்பிள்ன்றது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஸோ இட் கேன் பி அமெண்டட். ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இதை அமெண்ட் பண்ணலாம். பட் என்ன சொல்லியிருப்பாங்க இட் ஷுட் நாட் வயலேட் த பேசிக் ஸ்ட்ரக்சர், இட் ஷுட் நாட் வயலேட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ பிரியாம்பிள் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இட் கேன் பி amended. ஓகே. அமெண்ட்மெண்ட் இல்ல amended னு எழுதிக்கோங்க. இட் கேன் பி amended. ஓகே. அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இட் ஷுட் நாட் வயலேட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் எந்த வருஷம்னு கேட்கலாம் 1995. ஸோ இதுலயுமே திருப்பி அதே தான் சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேவா. ஸோ பிரியாம்பிள்ன்றது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக பிரியாம்பிளை பற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும். அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இன்னொன்று பிரியாம்பிளோட ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வந்து சொல்லுவாங்க, ஒரு பிரியாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாம்பிள் இஸ் நெய்தர் எ சோர்ஸ் ஆஃப் பவர் நார் a prohibition upon legislature இப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா பிரியாம்பிள் அப்படின்றது ஒரு லெஜிஸ்லேச்சருக்கு அவங்களோட பவரும் அங்கேருந்து எடுத்துக்க முடியாது. ஒரு லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது அங்கேருந்து பிரியாம்பிள்லேருந்து பவரும் எடுத்துக்க முடியாது. அந்த பிரியாம்பிள்னால ஏதோ அவங்க எலெக்ட் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவரை தடுக்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா பிரியாம்பிள் அப்படின்றது இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த இதுல சொல்லியிருப்பாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, பிரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள். ஓகே, so fundamental right அப்படின்றது justiciable, it can be enforced in the courts. ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா DPSP அப்படின்றது நான் ஜஸ்டிசபிள்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பிரியாம்பிளும் வந்து பாத்தீங்கன்னா it is non justiciable and its provision is not enforceable in the court of law. No, provisions is not enforceable in courts. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிரியாம்பிள்னு சொல்லி நெய்தர் a source of power, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. ஓகே, பிரியாம்பிள் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பவர் டு த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ பிரியாம்பிள் இஸ் நெய்தர் a source of power nor prohibition upon legislature அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள், பிரியாம்பிள் இஸ் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுவும் தப்பு. பிரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான் பிரியாம்பிளை பற்றி. ஸோ அவ்வளோதான் கண்டென்ட். ஓகேவா?